ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தா பழனிக்கு போக போகிறோம். ஸோ பழனி முருகப்பெருமானை தரிசிக்க கிளம்பிட்டோம். திருவண்ணாமலையிலேருந்து நாங்கள் கிளம்புறோம். கரெக்டாக ஒரு டைம் பார்த்தோன்னா ஒரு 9:30 or 10 o'clock நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ திருவண்ணாமலையில் இருக்கிற காளியம்மன் கோவிலில் பூஜை போட்டுட்டு நம்ம தம்பி தான் அருமையாக ஒரு பூஜை போட்டுட்ருக்காரு. ஸோ பூஜை போட்டுட்டு முருகனை தரிசிக்க கிளம்புறோம். ஸோ நீங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் முருகனை தரிசிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டே வந்து பழனி பிளான் பண்ணியிருக்கோம். செகண்ட் டே வந்து கொடைக்கானல் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பழனி முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ பழனி போகிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக பழனி முருகர் டெம்பிளுக்கு வந்துட்டோம். ஸோ கரெக்டாக ஒரு 4 o'clock ரீச் ஆனோம். இங்கே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே மயில் பார்க்கிங், கார் நிறுத்துகிற பார்க்கிங் இருக்குது. இது உள்ளாரே சிம்பிளாக இருக்குது, குளிக்கிறதுக்கு, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போது கரெக்டாக டைம் இப்போ வந்து 5 o'clock சாமி பார்க்க மலை ஏற போகிறோம். ஃபஸ்ட் டைம் பழனிக்கு போகிறவங்க இது மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது. இதை பார்த்து என்ட்ரன்ஸ்ன்னு நினச்சிக்க போகிறீங்க. இது வந்து ரோப் கார் இயக்கிறதுக்கு கியூவில் நிற்கிற ஒரு என்ட்ரன்ஸ் தான். இதை பார்த்து நீங்கள் என்ட்ரன்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு போயிட போகிறீங்க. ஸோ இப்போ பார்க்குறது வந்து கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ பழனிக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க ஸோ இந்த வழியாக படியில் நடந்து தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த வழியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மேலே போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ரோப் கார் என்ட்ரன்ஸுன்னு தனியாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மெயின் என்ட்ரன்ஸுன்னு போயிடாமல் ஸோ இந்த வழியில் சொல்லிட்டு நீங்கள் போகணும். இது ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து தவறுதலாக வந்து பார்த்தோன்னா அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு நாங்கள் அதில் போயிட்டு க்யூவில் நின்று கொஞ்சம் நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அதே போல் மேலே போகிறப்போ மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது. ஸோ மொபைல் ஃபோன்னால் கீழே தான் கொடுத்துட்டு போகணும். ஸோ மொபைல் இருந்தால் மேலே நம்ம ஷூட் பண்ணலாம். ஸோ நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நல்லா சிறப்பாக இருந்துச்சு தரிசனம். ஸோ பழனிக்கு புதுசாக வரவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு 4 o'clock இங்கே ரீச் ஆனோம். அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 5 o'clock ஆக்சுவலி நாங்கள் வந்து ஸ்டெப்ஸில் நடந்து போய் சாமி பார்க்கலாம் தான் ஐடியாவில் தான் போயிட்டு இருந்தோம். போன உடனே இந்த ரோப் காருக்கெலாம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இடத்துலையே கவுண்டர்ஸ் இருக்குது. அங்கே போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரோப் காரில் போனோம். ஆனால் நாங்கள் என்ன நினச்சிட்டோம், அதுதான் என்ட்ரி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெயிட் பண்ணி ஒரு மணி நேரம் அதில் வேஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக போய் கேட்குறப்போ இது ரோப் காரு க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக ரோப் காரு போகிறவங்க மட்டும் அந்த க்யூவை ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி ஸ்டெப்ஸில் போய் சாமி பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக மெயின் என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அந்த மெயின் என்ட்ரன்ஸை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதன் வழியாக தான் நீங்கள் வந்து நடைபாதி ஸ்டெப்ஸில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இது உள்ளே போயிட்டு க்யூவில் நின்று 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணதை முன்னாடியே நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா குயிக்காக சாமி பார்த்துட்டு வந்திருப்போம். என்ன ஒன்று, நாங்கள் விடிகாலம் ஒரு 6 மணிக்கெலாம் போயிட்டு தரிசனம் பார்க்கலான்னு நினச்சோம். ஸோ அந்த டைமில் வந்து முருகர் வந்து ஆண்டி கோலத்தில் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து ராஜ அலங்காரத்திலே நாங்கள் அந்த சாமி பார்த்தோம். ஸோ நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து பழனிக்கு வரவங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொடைக்கானல் கிளம்பிட்டோம். ஸோ 65 to 70 kilometers டிஸ்டன்ஸில் இருக்கிற கொடைக்கானலுக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ கொடைக்கானலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் நெருங்கிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ஸோ வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பொருட்கள், நம்ம எதனா பிளாஸ்டிக் பாட்டில்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இங்கேயே நம்ம எடுத்து வெளியே போட்டுடணும். ஏன் அப்படின்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக் பண்ணுறாங்க. இங்கே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா பாஸ் கேட்குறாங்க. நம்ம வீக்கெண்ட் இது ஃபெஸ்டிவல் டைம் அதுமாரி டைம்லாம் போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து
இ பாஸ் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. சப்போஸ் ஒரு வேளை இ பாஸ் கவனிக்காமல் எடுக்கலை அப்படின்னா டெஃபினட்டாக அங்கேயே வந்து நம்மளுக்கு இ பாஸ் வந்து ரெடி பண்ணி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ கொடைக்கானல் வரவங்க இதுமாரி வீக்கெண்ட் அண்ட் ஃபெஸ்டிவல் டைமில் இ பாஸ் போடுறது அவசியமாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாம் ஃபுல் செக் பண்ணிவிட்டு நம்மளை அனுப்புகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொடைக்கானல் ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய பிளேஸ் இது தான். ஒரு நீர்வீழ்ச்சி தான் பார்க்குறோம். ஸோ என்ன நீர்வீழ்ச்சின்னு நேரடியாக போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடைக்கானலில் பார்க்குற பிளேஸ் பார்த்தோன்னா வெள்ளி நீர்வீழ்ச்சி தான். இதுதான் கொடைக்கானல் ரீச் ஆன உடனே நம்ம என்ட்ரிலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம விசிட் பண்ணுறோம். ஸோ உள்ளார போயிட்டு நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ ஓரளவுக்கு வந்து வாட்டர் வந்துட்டு இருந்தது இதில். ஸோ கொடைக்கானலில் அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த குழந்தை வேலப்பர் திருக்கோயிலூர். இது ரொம்ப பழமையான கோவில். ஸோ நம்ம பழனி கோவிலுக்கு முன்னாடி கட்டின கோவில் இது. அதுவும் இந்த பூம்பாறை இந்த பிளேஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் கொடைக்கானல் வரீங்க அப்படின்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக நீங்கள் ஒரு விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பூம்பாறை பார்க்குறதுக்கு வந்து இதனுடைய பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கோவில் மட்டும் ஃபேமஸ் இல்லாமல் இந்த ஏரியா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதை நேச்சுரலாக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பூம்பாறை பிளேஸு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து தவறாமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ கொடைக்கானலில் பார்க்க வேண்டிய பிளேஸில் இதுவும் ஒன்று கோக்கஸ் வாக் அந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இதுன்னு. இல்லடா பாண்டா இருக்கலாம், லேக்கா இருக்கலாம்டா. ரீஜிலோ லேக்கா இருக்கலாம். ஸோ இது உள்ளார வாக் பண்ணிட்டு வர மோஸ்ட்லோ இது போல் ஒரு அழகை ரசிக்க முடியும். ஸோ இதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த கோக்கர் பாக்ஸில் வந்து பார்க்குறப்போ நல்லா வாக் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு ரவுண்டு வர முடியாதுல்ல. ஸோ அப்படி வர மோஸ்ட்லோ இந்த அழகை ரசிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கீழே இருக்கிறது கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கிறதால நம்மளுக்கு வீடியோவில் அப்படி தெரியும், ஆனால் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா பசுமை பள்ளத்தாக்கு. இதை விசிட் பண்ணி பார்ப்போம். இது பழைய நேம் வந்து சூசைட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இதையும் பார்ப்போம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பில்லர் ராக்ஸ். ஸோ இது எப்படி இதுன்னு உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ பில்லர் ராக்ஸ் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அடுத்தது வந்து குணா குகை. ஸோ இதுதான் கொடைக்கானலில் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறது ஒரு வியூ பாயிண்ட். அந்த கொனா குகை கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த குகை, குணா குகை. ஸோ குகை மேலே தான் கால் வச்சிட்ருக்கோம். இது போல் கம்பி போட்டு மூடி வச்சுருக்காங்க. இது எல்லாமே குகை தான். ஸோ இந்த குகை சுற்றி ஃபுல் இப்போலாம் லாஸ்ட்டாக நடந்த ஒரு கோயின்சிடென்ட்லாம் இப்போலாம் ஃபுல்லாக சுற்றி வெளியே போட்டாங்க. இப்போலாம் அது நியரஸ்ட்டாக இருக்கிறது எதுலேயே இறங்குறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸோ கம்பி வேலி போட்டு மூடி வச்சுக்கிறது எல்லாமே குகை தான். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது ஃபைன் ஃபாரஸ்ட் ஏரியா. இது பெரும்பாலும் நிறைய ஷூட்டிங் எடுக்கிற இடம் தான் இது. இங்கே தான் எடுக்காங்க நிறைய மூவி ஷூட்டிங். இப்போ கூட ஒரு மூவி ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் நம்மளை அங்கே கேமரா எடுக்க விடலை. அதனால தான் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே எடுத்துகிட்ருக்கோம். கடைசியாக ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கு அடுத்தது மோர் பாயிண்ட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா 5 o'clock வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த சைடில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் நம்ம பார்க்க முடியும். ஸோ முடிச்சுட்டு நம்ம இப்போ ஃபாரஸ்ட் ஏரியா வந்து வெளியில் வரோம். சிட்டி 8 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர். ஸோ கடைசியாக பார்க்குறது பார்த்தோன்னா ரோஸ் கார்டன். ஸோ இதுவும் டைம் ஆகிடுச்சு, பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோவுடைய கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம்.
ஆக்சுவலி நாங்கள் ஒரு 2 டேஸ் பிளான் பண்ணியிருந்தோம். 1 டே வந்து பழனி, 1 டே கொடைக்கானல் அப்படி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கொடைக்கானலில் இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்க வேண்டியது. நாங்கள் கொஞ்சம் மினிமம் பிளேசஸ் தான் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து பார்த்தோன்னா பழனி மார்னிங் பழனி பார்த்து முடிச்சுட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டு, கொடைக்கானல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த பூம்பாறை பிளேசஸ் இருக்குது. இந்த பூம்பாறை பிளேஸ் முடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு நாங்கள் கொடைக்கானலே ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணி அடுத்த நாள் ஒரு 7 பிளேசஸ் பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ காலையில் பிஃபோராக ஒரு 7 o'clock கிளம்பிடுங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். ஸோ வீக்கெண்டில் போனோம். அதனால் அந்த 7 பிளேஸில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஒரு 4 or 5 பிளேசஸ் தான் பார்க்க முடிஞ்சுது. அதனால் காலையில் நீங்கள் கொஞ்சம் குயிக்காக கிளம்பி போகிறது நல்லது. லேட்டாக கிளம்புனதால் 1 or 2 பிளேஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதுவும் வீக்கெண்ட் போனதால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக வீக்கெண்ட் போகிறவங்க, சாட்டர்டே சண்டே போகிறவங்க டெஃபினட்டாக ஒரு 7 o'clock கிளம்பிடுங்க. இருக்கிற எல்லா பிளேஸும் பார்த்துடலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 பிளேஸை மிஸ் பண்ணிட்டோம். பிரியன் பார்க், மோர் பாயிண்ட், தென் ரோஸ் கார்டன், இது 3 பிளேஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களும் இதுமாரி ஒரு விசிட் போனாங்கன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.